உங்கள் அனைவரையும் தற்போது ஈரான் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை, ஹவுதிகளுடைய தொடர் தாக்குதல், இன்னும் மத்திய கிழக்கில் ஏற்படுகிற போர் பதட்டங்கள் என்ன? நாம் இதுக்கு முன்னாடி பேசினது அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை இரு தரப்புக்கும் கொடுத்ததாகவும், 3 கட்ட பேச்சுவார்த்தையில் முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்வதாக நமக்கு வந்த செய்திகளை உங்களுக்கு தந்தோம். தற்போது இப்பொழுது ஒரு மாறுபட்ட செய்தியை நாம் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். 4வது கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் இந்த வாரம் நடைபெறப் போவதாக இன்றைக்கு இருந்த நிகழ்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் ஏன் ரத்து செய்யப்பட்டது என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனாலும் அவர்களுக்குள் சாதகமான நிலை ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில இல்லை. ஆகவே பேச்சுவார்த்தை, நேற்று நான் பேசிய அமெரிக்கா பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதோடு மட்டுமின்றி அமெரிக்காவினுடைய கூட்டாளிகளான யூரோப்பிய, பிரான்ஸ், ஜெர்மனி, UK போன்ற நாடுகள் ஈரானோடு பேசுவதும் இனி பயனற்றது என்பதையும் உணர்ந்து கொண்ட ஈரான் அவற்றையும் ரத்து செய்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது திடீரென அமெரிக்கா இவர்களுக்கான அந்த பெட்ரோகெமிக்கல், ஆயில் மற்றும் சந்தைப்படுத்துதலை தடை ஏற்படுத்தியது மட்டுமன்றி எந்த நாடும் எந்த தனிமனித கார்ப்பரேஷனும் ஈரானிடத்திலிருந்து கொள்முதல் செய்தால் கடும் நிந்தனைகளுக்கும் தண்டனைகளுக்கும் உட்படுத்தப்படுவார்கள் என அமெரிக்கா திடீரென ஒரு தடையை ஏற்படுத்தியது. 3 பேச்சுவார்த்தை முடிந்து அமெரிக்கா இந்த தடைகளை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த தொடர்ந்த பேச்சுவார்த்தை இட் ஹாஸ் பீன் போஸ்ட்பான். எதற்காக? எந்த காரணமும் வைக்கப்படவில்லை. ஆனாலும் டியூ டு லாஜிஸ்டிக் ரீசன் என்ற கருத்தை ஓமன் மத்தியஸ்தராக செயல்பட்ட ஒரு சொல்லாடலாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு நல்ல நெகோசியேஷன் போய்கொண்டிருந்த நேரத்தில் இந்த ஃபார்மேட் ஏன் முடிந்தது? அமெரிக்காவினுடைய இந்த செயல்பாடுகள் முடிந்ததனுடைய காரணம் யாராலும் சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு மாற்றமான நிலைக்கு சென்றிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அமெரிக்காவின் இந்த நிறுத்தத்திற்கு காரணம் அமெரிக்காவினுடைய செயல்பாட்டாளர்கள், அமெரிக்கா உளவுத்துறையை சார்ந்த நிர்வாகத்தில் இருப்பவர்களை நான் சில மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேலியர்கள் என்று நிறைய பேரை சொன்னேன். அதில் உங்களுக்கு மார்க்கோ ரூபியோ இருக்கிறார், ஸ்டீவ் விட்காஃப் சொன்னேன், மார்க்கோ ரூபியோ, அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி மைக் வால்ட்ஸ், இன்னும் ஐநாவின் அமெரிக்காவினுடைய சில பிரதிநிதிகள், எல்லாவற்றையும் உங்களுக்கு சொன்னேன். ஞாபகம் இருக்கும் பழைய காணொளிகளில். நம்ம வந்த செய்தியைத்தானே அப்படி தரோம், நமக்கு ஒன்றும் தெரியாதே. ஆனால் இன்றைக்கு ஸ்டீவ் விட்காஃபை நியூயார்க் டைம்ஸ் குறை சொல்லியிருக்கிறது. என்னென்னா, அவர் ஒரு ப்ரோ ஈரானியன் பேச்சாளராகவும் ஜெலன்ஸ்கியினுடைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி உக்ரைனில் கூட அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக சென்றார் என்ற செய்திகளும் வெளியிடுகிறது. இதற்கு முன்பு அது ரஷ்யாவால் அவமானப்படுத்தப்பட்டதாகவும் கூட அமெரிக்கா ஒரு செய்தியை வெளியிட்டது. எல்லாம் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு. அவர்கள் நினைக்கலாம் இதெல்லாம் மறந்து போயிருந்து. அப்படி அல்ல. இப்பொழுது அவசர கதியில் ஈரானை தாக்க வேண்டும் என கொள்கையில் இருக்கக்கூடிய மைக் வால்ட்ஸ் நீக்கப்பட்டு அவர் ஐநா பிரதிநிதியாக மாற்றம் செய்யப்பட்டு மார்க்கோ ரூபியோ டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக டெம்பரவரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுடைய செக்ரட்டரி மார்க் ரூபியோ அந்த பதவிக்கு வந்ததும் மற்றொரு தகவலின் அடிப்படையில் மைக் வால்ட்ஸ் மீண்டும் மத்திய தரைக்கடலுடைய ஸ்பெஷல் என்வையாக நியமிக்கப்படலாம் என்ற தகவலும், ஸ்டீவ் விட்காஃப் ஈரானுக்கு சாதகமாக சென்றதையும் அவர்கள் ஏற்கவில்லை எனவும்
ஒரு தகவல்கள் உறுதி செய்யப்படாமல் நமக்கு வந்திருக்கிறது. அப்படி என்றால் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்ப் இதுகாரம் நடந்த 3 கட்ட பேச்சுவார்த்தை குறித்து ஒரு பாசிட்டிவாக அவர் பேசியது என்னானது என்ற கேள்வி நமக்கு எழுமல்லவா? அதை பற்றிய புரிதல் எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. 3 கட்ட பேச்சுவார்த்தை வெற்றிகரமான இலக்கை நோக்கி செல்கிறது என அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் பேசியதைத்தான் நாம் சொன்னோம். அமெரிக்க நாளிதழ்களும் அமெரிக்கையின் சார்பாக ஸ்டீவ் விட்காவும் அப்பாஸ் அராகச்சியும் முகமுகமாக சந்தித்து கொண்டதையும் நாம் பேசியிருந்தோம். திடீரென ஏன் இந்த சிதைவு வந்தது என்பது யாருக்குமே புரியவில்லை. ஆனால் இதற்கு பின்னால் மொசாத்தினுடைய திட்டங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எந்த திட்டம் இருந்தாலும் அமெரிக்காவை வசப்படுத்திவிட முடியுமா என்ற கேள்விக்கும் நமக்கு சந்தேகம் எழுகிறது. ஈரானை இப்படி விட்டால் அவர்கள் மற்றொரு வளர்ச்சி கண்டு விடுவார்கள் என அமெரிக்காவுக்கு உத்தியோகபூர்வமாக ஆலோசனைகள் சொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூட நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. இதுக்கு இடையில் ஈரானை அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு ஹவுதிகளை எவ்வளவோ போராடுகிறார்கள். ஹவுதிகளை தொடவே முடியல. நான் நேற்று சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஹியூமிலியேஷன், அவமானப்பட்ட அமெரிக்காவின் ஹரி ட்ரூமன் ஈஜிப்டு பக்கம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய கேரியர் வில்சன் தாக்கப்பட சூழ்நிலையிலே தாக்கப்பட்டதாகவும் செய்தி வருகிறது. இதற்கிடையிலே லெபனானை அவர்கள் அமெரிக்கா அழுத்தத்தின் விளைவாக டேவிட் ஓன் லெபனானுடைய பிரதமர் மற்றும் அல் பெடாவி பலஸ்தீன் ரெஃப்யூஜிஸ் கேம்பில் இருந்து அவர்கள் 800க்கு மேற்பட்ட ஹமாஸினால் வழங்கப்பட்ட ராக்கெட்டுகளை கைது செய்ததாக சவுதி அரேபியாவின் அல் ஹூத் செய்தி தெரிவிக்கிறது. இந்த ஆயுதம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் தி லிபரேஷன் ஆஃப் பாலஸ்டீனியன் என்ற செய்தியும் அல் ஹூத் தெரிவிக்கிறது. இப்படி இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் எதற்காக இவர்கள் முன்னெடுத்தார்கள் என செய்தி வந்திருக்கிற அதே நேரத்தில் ஹமாஸினுடைய தேசிய லெபனான் பாதுகாப்பை ஹமாஸ் அலட்சியப்படுத்த வேண்டாம் என அவருடைய லெபனானுடைய மிலிட்ரி அஃபீஷியல் ஸ்போக்ஸ்பர்சன் கடும் எச்சரிக்கையை ஹமாஸுக்கு விடுத்திருக்கிறார். இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் போராட்டத்தை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்க, உங்களுடைய ராக்கெட்டுகளை நாங்கள் பிடிச்சிருக்கோம், இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை நாட்டிலேருந்து வச்சுக்கோ, இங்கே வந்தால் எங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு பெரும் இடைஞ்சல் என்றும் பேர் சொல்லாமல் ஹிஸ்புல்லாவுக்கு உனக்கு தொடர்பு இருக்கக்கூடாது என சொல்லியிருக்கிறார்கள். இதன் மூலமாக லெபனான் விவகாரத்தில் அவர்கள் தலையிட வேண்டாம் என்று சொல்வதன் மூலம் லெபனானுடைய சாவரின் இறையாண்மையையும் மிக முக்கியமாக பாதிக்கும் என்றும் டேவிட் ஓன் சொல்லது மட்டுமல்லாமல் நௌஃபுல் சல்மானும் கடும் எச்சரிக்கையை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள். லெபனானின் சார்பாக யுஎஸ்னுடைய கடுமையான அழுத்தத்தின் காரணமாகத்தான் லெபனான் ஹிஸ்புல்லாவை தரைமட்டமாக்குவதற்கு இந்த நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நாம் எண்ணுவதற்கு வாய்ப்பு மட்டுமல்ல, ஏராளமான பணங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவது, லெபனானுடைய லிட்டானி ரிவருக்கு அந்த பக்கத்தில் வரவே கூடாது, தெற்கு லெபனானுக்கென கண்டிஷனை போட்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் 5 நிலைகளில் தங்களுடைய இராணுவத்தை 11 நிலைகளிலிருந்து குறைத்து 5 நிலைகளில் அங்கே ஒரு பஃபர் ஜோனை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதும் லெபனானுடைய இறையாண்மைக்கும் சாவரினிட்டி பெரும் அச்சுறுத்தலையும் கேள்வியும் எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காசாவில் ஹோஸ்டேஜ் குறித்து பரப்பப்பட்ட பலதரப்பட்ட கருத்துக்கள் தற்போது வேறு ஒரு நிலையை அடைந்து வருகிறது. இஸ்ரேல் காசாவினுடைய ஹோஸ்டேஜை குறித்து நான் கவலைப்படலை, அவர்களை நாங்கள் தியாகம் செய்ய போகிறோம், வெற்றி ஒன்றே எமது இலக்கென்றும் பெஞ்சமின் நெதன்யாகு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொன்னது எந்த அளவிற்கு இஸ்ரேல் சமூகத்தில் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் அதை வரைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக நேற்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 3 தினங்களுக்கு முன்பு நான் ஒரு சொன்னேன். அதற்கு முன்பு இஸ்ரேலுடைய போர்ட்போலியோவுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலை சொன்னேன். அதற்கு முன்பு இஸ்ராயில் ஜமீருடைய கருத்தை உங்களுக்கு சொன்னேன். இஸ்ராயில் ஜமீருடைய கருத்தும்
சின்பெட்டுடைய கருத்தும் மோதலாக அங்கே ஸ்மோட்ரிச்சோடு மோதியது என்று சொன்னேன். 12,000 பேர் தேவை, ஆனால் 7,000 தான் இருக்கிறாங்க. ஜமீர் சொல்கிறாரு, ஆட்கள் இல்லாமல் இஸ்ரேல் ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறது என்று ஆர்த்தடாக்ஸ் யூத சியோனிஷ அமைப்பிலிருந்த ஒரு தலைவர் தன் கருத்தை வைத்திருப்பது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு நாம் எதிர்பார்த்தோம். இன்றைக்கு அந்த செய்தியில் ஐடிஎஃப்பில் யஹோலாம் யூனிட்லேருந்து வந்தக்கூடிய செய்திகள் பெரும் ஷாக்காக இருக்கிறது. யஹோலாம் யூனிட் வாஸ் ரிப்போர்ட்டட்லி abandoned in Gaza for over 40 minutes என்ற செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏப்ரல் 29 ரஃபா ஏரியாவில் டனலில் இருந்து நடத்திய இந்த தாக்குதலை அவர்கள் மட்டுப்படுத்த முடியாமல் பயந்து ஓடிய அந்த வீரர்கள் அவங்க வெளியேறி வித்தவுட் சோல்ஜர்ஸ் இல்லாமல் திருப்பி தாக்குதல் நடத்த முடியாத அளவிற்கு பலகீனமான ஒரு நிலையை ஐடிஎஃப் காசாவில் சந்தித்திருக்கிறது. மட்டுமல்லாமல் அவங்கள காப்பாற்றுறதுக்கு என்ன சத்தம் போட்டாங்கன்னு அந்த செய்தி வருது. ஐடிஎஃப் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்ட்டு அந்த படைகள் காசாவிலிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். ஃபைண்டிங் ஏ நியர்பை த குரூப் ஆஃப் கோலானி ஷோல்டர்ஸ். அவர்களால் இவர் எங்கே இருந்தாங்க, ஏன் சத்தம் போட்டாங்க அப்படிங்கிறத அடுத்த படைப்பிரிவு வந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அச்சு சூழ்நிலையும் விரக்தியும் பயமும் ஐடிஎஃப் இடத்தில் இருப்பதை நேற்று சர்வதேச செய்தி வெளியிட்டிருக்கிறது. தாங்கள் சுடப்படலாம் என்ற அச்சத்தில் வீரர்கள் கோலானி படை வீரர்களை உதவிக்கு அழைத்தார்கள். ஐடிஎஃப் எங்கள் உயிர்களை காப்பாற்றுங்கள் என அவர்கள் கதறினார்கள். ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர்கள் ஒன்லி வேளக்கிழமை தான் இந்த சம்பவம் நடந்ததாகவும் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட், தி சோல்ஜர்ஸ் IDF at the Golani soldiers out of fear. He might not be recognized and could be shot. சுடப்படுவோம் என்ற பயத்தால் அவர்கள் அஞ்சினார்கள். The IDF spokesperson Unite only approved the publication and Thursday என்கிற செய்தியும் சேனல் 13 தெரிவித்திருக்கிறது. எவ்வளவு மோசமான சம்பவம் பாருங்க. இந்த நிலையிலும் மேலிருந்து குண்டை போட்டு சாகடிக்கிறான்னா அவனுக்கு எந்த அளவிற்கு தைரியம் இருக்கும்? இந்த நாட்டு வீரர்கள்லாம் பயப்படுறான். அவன் வாழ்றதுக்குள்ள பையங்க 18 வயசுலேருந்து 26 வயசு உள்ள பிள்ளைங்க எப்படி சாவாங்க? ஏன்னா ஹமாஸ் ஒன்றுமே இல்லை அவனுக்கு வளம் இல்லை, சொந்தம் இல்லை, குடும்பம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, அவன்கிட்ட எதுவுமே இழப்பதற்கு இல்லை. எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. இனி அவனும் சாக வேண்டியதான். அப்போ அவன் சாவதற்கு தயாராக இருக்கிறான். அவனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேல் ஐடிஎஃபினுடைய இந்த யாஹோலாம் யூனிட் பயந்து ஓடை காட்சியிலும் ரஃபாவில் 40 நிமிஷம் யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கோலானி குரூப்ஸ் அவர்களை கண்டுபிடித்து காப்பாற்றினார்கள், அச்சமுட்டார்கள் என்ற செய்தி பெரும் தலையடியாக இஸ்ரேலுக்கு மாறி இருக்கிறது. மட்டுமல்ல, இஸ்ரேல் இராணுவத்தினுடைய பலவீனத்தை இந்த உலகிற்கு எடுத்து காட்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரேலுடைய இராணுவம் மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த நிலைக்கு மிக முக்கிய காரணம் மட்டுப்படுத்த முடியாத தாக்குதலால் இன்னைக்கு அமெரிக்காவை எதிர்த்து இஸ்ரேலில் குரல் வருது. என்ன வருதுன்னா, என்ன பாருங்க, யாயிட் லாஃபிட் சொல்கிறாரு, அமெரிக்காவில் தன்னை தற்காத்து கொள்ள முடியலைங்க, நம்மளை எப்படி காத்துக்கொள்வாங்க? அதனால் நீங்கள் அங்கிருந்து நேரடியாக இஸ்ரேல் இராணுவம் ஏமனை நோக்கி தன் படைகளை அனுப்பி குண்டு போடுங்க அப்படின்னு யாயிர் லாஃபிட் சொல்கிறார். பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. MQ-9 அனுப்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் B-2 பாம்பர்ஸை போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான ட்ரோன்கள், ஏராளமான பாம்பார்டன்ஸ் நடந்து கொண்டு இருந்தபோது 1008 தாக்குதலை நேற்று வரை நடத்தியும் வெற்றி கொள்ள முடியாமல் பலஸ்தீன் 2 மற்றும் உண்டான பல ஏவுகணைகள் மூலம் ஹவுதிகள் சுக்குநூறாக்கி கொண்டிருக்கிற இந்த நிலையில் ஹவுதிகளை கண்டு அமெரிக்க ட்ரூமன் ஓடுகிறது. அதெல்லாம் உண்மையான செய்தி தானே, மிகைப்படுத்தப்பட்டது இல்லையே.
இப்போ இஸ்ரேல் எப்படி அமெரிக்காவால் செய்ய முடியாததை எப்படி இஸ்ரேலால் செய்ய முடியும்? ஆனால் என்ன செய்வதென்று அவர்கள் தடுமாறுகிறார்கள். இந்த தடுமாற்றத்தின் விளைவாக ஹவுதிகளுடைய ஒரே டிமாண்ட், உடனடியாக இந்த ஷிப்பை உள்ள அனுப்பு, சாப்பாடை கொடு, ஐடிஎஃப்பை ரிவோக் பண்ணு, வித்ட்ரா பண்ணு ஃப்ரம் காசா, பீஸ் சொசைட்டி அக்செப்ட் பண்ணு, ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணு, இடத்த காலி பண்ணிப்போ. இதுதான் அவர்களுடைய ஒரே வேண்டுகோள். இந்த வேண்டுகோளை புறக்கணிக்கும் வரைக்கும் சகோதர யுத்தம் தொடரும், சகோதரர்களுக்கு ஆதரவான யுத்தம் தொடரும். நாங்கள் உங்களை விட போகிறதில்லை. என் நாட்டு மக்கள் 500க்கும் மேற்பட்ட மக்களை படுகொலை செய்த போதும், 1008க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகளை போட்ட போதும் நாங்கள் உங்களை விடப்போவதில்லை என அவர்கள் திருப்பி தாக்குதலை வரம்பில்லாமல் அமெரிக்காவின் மீதும் ஹோலிஸ்டிக்ஸ் மூலமாகவும் என்னதான் வைத்து தடுத்து பார்த்தாலும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் நொறுங்கி போகின்றது. அயன்டோம், அயன் பீம், ஏரோ சிஸ்டம், டேவிட் சில்லிங், தாட் போன்ற சிஸ்டங்கள் எல்லாமே இருந்தும் உலகத்தில் பெரும் வான்பரப்பில் பாதுகாப்பாக இருந்து சொல்லப்பட்ட 2 நாடுகளும் பூமராங்காக மாறி போய்விட்டதோ என்று கேட்கத்தான் தோன்றுகின்றது. அந்த அளவிற்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. காசாவிலே மக்கள் படுகொலைகளை தினமும் 100 பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐடிஎஃப் வீரர்கள் காசாவினுடைய ஹமாஸினுடைய படைகளை கண்டு, அல் குஸ் படைகளை, அல் கசாம் படைகளுடைய தாக்குதலை கண்டு ஓடி விருண்ட செய்தியும் நேற்று சர்வதேசத்தின கிரக்ஸ் உங்களுக்கு தெரிவித்தது. அதே போன்று ஹவுதிகளுடைய தாக்குதலை உலகம் முழுவதும் அனைத்து நாளிதழ்களும் செய்திருந்தது. அதே மாதிரி ஸ்டீவ் விட்காஃபினுடைய நடவடிக்கை புரோ ஈரானியனாகவும் ரஷ்யாவும் இருப்பதாக ஜெலன்ஸ்கியினுடைய குற்றச்சாட்டை தொடங்கி மைக் வாட்ஸ் என்ற குற்றச்சாட்டு மூலமாக மைக் வாட்ஸ் அமெரிக்காவின் டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக நீக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு பதிலாக மார்க் ரூபியோ அவருடைய துணை நிலையாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்திகளும் அமெரிக்காவிலிருந்து நமக்கு வெளியாகி இருக்கிறது. ஆக ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தை முறிதலின் காரணமாக அடுத்த கடும் தாக்குதலுக்கு அவர்கள் ஈரானை தாக்கப் போகிறார்களா, அல்லது ஈரானை தாக்குவதற்கு கொஞ்சம் யோசிப்போமே, ஹவுதிகளிடத்திலே ஒரு சின்ன ரெபல்ஸ் குரூப்பிட்டே நம்மளால் தாக்க முடியலையே, ஈரான் அணு ஆயுதங்களை பதித்து வைத்திருக்கிறார்கள், தரைக்கீழ் சுரங்கப்பாதைகளை அமைத்திருக்கிறார்கள், 2 ஆண்டுகள் வாரத்திற்கு ஒரு வீடியோ வெளியிட்டாலுமே நாங்கள் பெரியதாக இருப்போம், ஷாஹின் 2 போன்ற மிக கொடூரமான 32 போன்ற ஷாஹின் ட்ரோன்களின் மூலம் உக்ரைனில் கொத்தாக கொலை செய்வதற்கு பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணாங்களே ரஷ்யா, அது மாதிரி வேறு ஏதாவது வைத்திருக்கிறார்களா, பிளாஸ்மா வைத்திருக்கிறார்களா, அமெரிக்க பொருளாதாரம் எதிரொலிக்குமா என்ற கேள்விக்கு பதிலில்லை. ஆனால் அடுத்த சில செய்திகளில் எந்த அளவிற்கு இஸ்ரேல் இந்த கொடூரமான செய்திகளை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். 4வது கட்ட பேச்சுவார்த்தை இல்லை என்ன ஆகிவிட்டது. யூரோப்பியனோடும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பேச்சு தோல்வியில் முடிந்துவிட்டது. லாஜிஸ்டிக் கண்ட்ரோலுக்காக நிறுத்தப்பட்டது என ஓமன் அறிவித்தாலும் உண்மை காரணங்கள் இன்னும் சில நாட்களில் வெளியே வந்துவிடும். எந்த அடிப்படையில் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தார்கள், ஏன் ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு இசைவு தெரிவிக்கவில்லை, மறுத்துவிட்டது, அமெரிக்காவின் கடும் அழுத்தம் என்ன, மார்க் ரூபியோ ஸ்டோக்பில்ஸை கொண்டு வந்து நலப்பணிகளுக்கு செயல்படுத்தலாம் என்று வெளியே பேசினார், ஆனால் மேசைகளிலே கண்ணாடி கூண்டுகளுக்கு பின்னால் நடந்தது என்ன, அதை பொறுத்திருந்து அமெரிக்க நாளிதழ்களும் மற்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நன்றி.